இன்னைக்கு உண்மையான அன்பான தேவ மனிதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க சாட்சியை கேட்டு பாருங்க. நாங்கெல்லாம் போட்டா சஃபாரி தான் போடுவோம். ரொம்ப ரிச்சான ட்ரெஸ் தான் போடுவோம். ஆனா எங்க பாக்கெட்ல காசு இருக்கா தெரியுமா? என்ன பாச கரெக்ட் தானே? அல்லேலூயா. யாரும் செல்வந்தர் கிடையாது. ஆனால் செல்வந்தர்களை உருவாக்குற தேவன் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அதை குறித்து எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க. அல்லேலூயா. நான் சில கூட்டங்களை சொல்றது, இல்லாததை குறித்து கவலைப்படுவதை விட இருக்கிறதை வைத்து சந்தோஷமா இருங்க. உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனா மனிதர்கள் இயல்பு என்ன தெரியுமா? கர்த்தர் நிறைய காரியங்களை கொடுத்திருப்பார். அதெல்லாம் கவனத்திலே கொள்றது இல்லை. ஆனா எது இல்லையோ அதை குறித்து வருத்தப்படுறது. நீங்கள் வருத்தப்பட்டா பிசாசுக்கு சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கையா தேவ பிள்ளைகளை. நீங்கள் வருத்தப்பட்டால் பிசாசுக்கு சந்தோஷம். நம்ம ஒரு நாளும் பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம சந்தோஷப்பட்டா ஏசாமிக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பவுல் அழகா எழுதுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். நமக்கு ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா இருக்குது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டு நம்ம துக்கமாக இருக்கக்கூடாதுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. இந்த விஞ்ஞானிகள், இந்த மருத்துவர்கள் ஹியூமன் பாடிஸ்ல இருக்கிற எல்லாவற்றையும் ரிசர்ச் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரத்தம் ஓடுது, எவ்வளவு எலும்பு இருக்குது, எவ்வளவு தசை இருக்கிறது, எவ்வளவு நரம்பு இருக்கிறது, நாக்குல எத்தனை நரம்பு இருக்குது, என்பது எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படாத ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. மாணவன் என்ன சொன்னா தெரியுமா? தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பிரச்சனை? நம்முடைய ஆண்டவர் தலையில் இருக்கிற முடியே எண்ணி இருக்கிற கர்த்தர் நம்ம எண்ணாமல் இருப்பாரா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மெனக்கட்டு ஒவ்வொரு முடியா எண்ணி வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மை குறித்து எண்ணாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்.